ராமேஸ்வரம் கேஃபேல போயிட்டு எனக்கே கொஞ்சம் பகீர்னு தான் இருக்கு. பொடி அண்ட் மசால் இது மட்டும் நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன், எனக்கு பர்சனலா ஓகே இல்லை. ராமேஸ்வரன் கெஃபேயின் பரிதாப நிலைகள். வயிற்றை சுத்தப்படுத்த இந்த மாதிரி டீ குடிக்கிறது கண்டிப்பா அவசியம். எனக்கு ஒரே ஒரு டிசப்பாயின்மெண்ட் மட்டும்தான். மக்களே ஹாய், இன்னைக்கு நம்மளோட டே 3. ஸோ பெங்களூர்ல வந்துட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்னு யோசிச்சதுல சரி இந்திரா நகர்ல இருக்கிற ராமேஸ்வரம் கேஃபேல போயிட்டு ஸோ நம்ம ட்ரை பண்ணலாம், அங்கே பயங்கர ஃபேமஸ் சொன்னாங்களே அப்படின்னு. ஸோ இங்கே வந்தோம். இங்கே வந்து பார்த்தா எனக்கே கொஞ்சம் பகீர்னு தான் இருக்கு. அவ்வளோ கூட்டம், நீங்களே பார்த்தீங்களே. ஏன் அப்படின்னு தெரியல, உள்ள அவ்வளோ ஃபேமஸாக ஸ்பெஷலாக இருக்கும் போல. ஸோ நம்மளும் போய் ட்ரை பண்ணுறதுக்கு தான் வெயிட் பண்ணுறோம். கிட்டத்தட்ட கேட்டு பார்த்ததுல 1/2 ஆயிரும்மா. ஸோ இப்போ நம்ம போயிட்டு ஆர்டர் பண்ணி நம்ம வாங்குறதுக்கே வந்துட்டு க்யூவில் 1/2 வெயிட் பண்ணும் போல். ஸோ நம்மளும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். அதுவும் உள்ளக்க வந்துட்டு சிட்டிங் இதெல்லாம் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அவங்க வந்துட்டு சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்து வெளியே வச்சு தான் சாப்பிட்றாங்க. நீங்கள் அங்கே சுற்றி பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ அங்கங்கே அவங்க வந்துட்டு உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க வெளியே வாங்கிட்டு வந்துட்டு. ஸோ நம்மளும் இப்போ அதை தான் செய்ய போகிறோம். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஓகே, கம் லெட்ஸ் கோ. ஓ வழிய விடுங்கடா உசுர வாங்குறாங்களே. Bro, this is the queue end, right? குறுக்கு இந்த கௌசிக் கொண்ட பிலிக்ஸே தேவையில்லாத வேலை பார்த்துக்கிருக்க பிலிக்ஸே போயிடாமா. இட்லி டீ பொடி மசால் ரசம் 2 வடை. ஓகே ஃபைன். பிஸ்மில்லா பாத் 1, 2 காஃபி. வடை 2 வடாஸ். பய பயிர். இந்த கூட்டத்தில் போராடி வந்துட்டு வெறும் 2 தான் வாங்கியிருக்கேன். இன்னும் மிச்சம் இது வர வேண்டியது இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். போட்டு காஃபியும் வாங்கிட்டு ஃபைனலாக வந்தாச்சு. பொடி இட்லி எப்படி இருக்குன்னு நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். சூப்பர், ஃபுல்லாக பொடி போட்டு கீ ஆக்குபி பண்ணியிருக்காங்க. அருமையாக இருக்கும். இப்படி இட்லி கொடுத்தா இவ்வளோ பெருசு கொடுத்தாலும் 4-5 இட்லி உள்ள அமுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு தோசை பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கு. இங்கே ஃபுல்லாக பொடி அண்ட் மசால். ஸோ இதுவும் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். சூப்பராக இருக்கும். இதில் தோசை பார்த்தீங்கன்னா பொடியோடு அப்படியே ஊறிருக்கு. சாம்பார் தனியாக கொடுத்துருக்காங்க. எனக்கு இப்போ சாம்பாரோட சாப்பிட விருப்பமே இல்லை. அது இல்லாமலே மாசாக இருக்குது. ஸோ எல்லாத்துலேயுமே வந்துட்டு எனக்கு அந்த பொடி ஃப்ளேவரில் ஸ்வீட் தெரியுது. ஸ்வீட்னஸ் கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எல்லாத்துலேயுமே இருக்குது, பொடியிலையும் சரி சாம்பார்லேயும் சரி எல்லாத்துலேயுமே. மாசாக இருக்கு. விலை மட்டும் கம்மியாக இருந்துச்சுன்னா இதுலேயே வந்துட்டு கட்டுக்கட்டாக அடிக்கிடலாம். விலை அதிகமாக இருக்கிற காரணத்தில் வெறும் ஒரு தோசையோட நம்ம அடிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இட்லி பொடி இட்லி பொடி தோசை மிஸ் பண்ணிடாதீங்க. இது 2மே மாஸ் அல்டிமேட். சூப்பராக இருக்கும். பிஸ்மில்லா பாத்.
இது நல்லா இருக்கும், சூப்பர். அதுக்கப்புறம் வடை ரொம்ப மெல்லிஸாக இருக்கு. இதோட ப்ரைஸ் நியர்லி 40 ரூபி. மொறுன்னு இருக்கு, ஏன்னா அப்பளம் சாப்பிட்ட மாதிரி இருக்கு. ஏன்னா அவ்வளோ மெல்லிஸாக இருக்கு பாருங்க, பிக்கவே முடியல. நிஜமா அப்பளம், ஹார்டான அப்பளம் சாப்பிட்ட மாதிரி இருக்கு. இது மட்டும் ஒர்த்தே இல்லை கண்டிப்பா. தூரத்தில் வச்சு காமிக்கிறேன் பாருங்க எவ்வளோ ஒல்லியா இருக்குன்னு. இது மட்டும் நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். வடை ஓகே தான், தட்டை மாதிரி இருக்கு சொல்ல போனா. காப்பியும் அவ்வளோ ஒன்றும் இல்லை, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. ஓகே தான், மற்ற மூணுமே ஓகே. வடையும் காப்பியும் வந்துட்டு எனக்கு பர்சனலாக ஓகே இல்லை. சரி ஓகே, அவ்வளோதான். சாப்பிட்டு முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். சக்ஸஸ்ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. கை கழுவுற இடம் கூட ரொம்ப சிக்கனமாக வச்சுருக்காங்க பாருங்க. இவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு ஒரே ஒரு இது மட்டும்தான், ரொம்பவே கஷ்டமாக இருக்கு. ராமேஸ்வரன் கெஃபேயின் பரிதாப நிலை. சிரிச்சுக்கிட்டே இருப்பேன் நானு, டக்குன்னு சீரியஸ் ஆயிருவேன் நான். வெளியில தான் உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. वेट करो, एक्स्ट्रा किधर மக்களே. பெங்களூருக்கு வந்துட்டு நம்ம புதுசாக நிறைய சாப்பிட்றோம், நம்ம நிறைய ஐட்டம்ஸ் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ அப்பப்போ வந்துட்டு வயிற்றை சுத்தப்படுத்த இந்த மாதிரி நேச்சுரல் ட்ரிங்கிங் குடிக்கிறது கண்டிப்பாக அவசியம். என்ன சொல்றோம் பாருங்க. நேற்று ஒன்று குடிச்சாச்சு, ஸோ இன்னைக்கு வந்துட்டு குடிக்கல. அது வந்துட்டு நேற்று குடிச்சது 30 ரூபா தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது 50 ருபீஸ். ஸோ மக்களே, ஃபைனலாக எல்லாமே சாப்பிட்டு முடிச்சாச்சு. எனக்கு ஒரே ஒரு டிஸப்பாயின்மெண்ட் மட்டும்தான். இவ்வளோ பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு எல்லாமே கஷ்டமாக இருந்துச்சு. இவ்வளோ காசு கொடுத்துருக்கோம், ஆனால் வந்துட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு இடம் இல்லை. தண்ணி குடிக்கணும்னா நம்ம தண்ணி கூட போய் எடுத்துகிட்டு வர மாதிரி தான் இருக்கும். ஸோ இவ்வளோ கூட்டத்துக்கு அவங்களே கிளாஸ் வச்சு இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தால் ஈஸியாக இருந்திருக்கும். ஸோ அது மட்டும்தான், மற்றபடி டேஸ்ட் எல்லாமே ஓகே தான்.